லிவர்பூல் வாசஸ் மான்செஸ்டர் யுனைடெட். உலக ஃபுட்பால்லே பிக்கெஸ்ட் ரைவல்ரினா இந்த கேமை சொல்லலாம். நார்த் வெஸ்ட் டர்பி. லிவர்பூல் கிரம்பிள் ஆயிட்டு இருக்காங்க ஒரு சைடில், ஆல்ரெடி 3 லாஸஸோட. இன்னொரு சைடில் சிவப்பு சாத்தான் ஸ்டேபிள்லேயே ஏறிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அமோரன் டீம் ஸ்லாட்டுக்கு ஷாக் கொடுக்குறாங்களா ஆன்ஃபீல்டில். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்கலாம். க்ளோரி மேன் யுனைடெட். வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. பட் ஃபைனலி ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டர்பி லிவர்பூல் வாசஸ் மான்செஸ்டர் யுனைடெட் நாளைக்கு நடக்க போகுது 9 PM. ஓகே ஃபைன். இந்த மேட்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி டேபிள் பார்த்துடலாம். டேபிளில் லிவர்பூல் செகண்ட் இருக்காங்க. 7 கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு சைடில் அவங்க செகண்ட் இருக்காங்க. யுனைடெட் இன்னொரு சைடில் வந்து 10th இருக்காங்க 10 பாயிண்ட்ஸோட 7 கேம்ஸில். நம்ம ஃபஸ்ட்டு லிவர்பூலை பார்த்துடலாம். இந்த மேட்ச் லிவர்பூல் வாசஸ் யுனைடெட் ஏன் ஒரு எட்ஜ் நான் யுனைடெடுக்கு டெஃபினட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா லிவர்பூல் ஆடின 7 கேமில் ஸ்டார்டிங் கேமே வச்சுக்கோங்க, பான்மவுத் கூட விளாண்டாங்க, 4-2 வின் பண்ணுவாங்க. அங்கேயே லேட்டாக தான் அடிக்க ஆரம்பித்தாங்க. 80th மினிட்ல ஒரு கோல், 86th மினிட் ஒரு 90th மினிட்ல இன்னொரு கோல். அப்படி அந்த லாஸ்ட் 2 கோல்ஸ் வந்து அந்த 90th மினிட் ரேஞ்சில் தான் அடித்தாங்க. அதே மாதிரி வந்து நியூ கேசல் கிட்ட வந்து ஒரு மேன் நியூ கேசலுக்கு டவுன் ஆகுவாங்க. அதே மாதிரி 90th மினிட்ல தான் அடிப்பாங்க வின்னர். ஓகே, பர்ன்லி கூட 90th மினிட் எகைன் ஒரு பெனால்ட்டி. அதுக்கு முன்னாடி ஆர்சனல் கிட்ட ஒரு ஃப்ரீ கிக். ஸோ கேமில் பெரிய இம்பேக்ட் லிவர்பூலுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே. நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி போன சீசன் வந்து ஒரு ஸ்லாட் வந்த சீசன், ஒரு பவுன்ஸ் பேக் அப்படி இப்படி இருந்தது. நீங்கள் க்ளாப்போட ஏரா பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக மேபி நியூ சைனிங்ஸ் வந்ததுனாலையா என்னன்னு தெரியல. டெஃபினட்டாக இந்த மேட்ச் லிவர்பூல் வாசஸ் யுனைடெட் கன்ஃபார்மாக யுனைடெடுக்கு நான் எட்ஜ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்க ஃபார்மே வச்சுக்கோங்க, இப்போ தொடர்ந்து 3 மேட்சஸாக லாஸில் இருக்காங்க. அது பேர் நான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் பேலஸ் கூட தோத்தாங்க. அதுக்கப்புறம் கேலட்டாசரி கிட்ட போய் அங்கே போய் அடி வாங்கினாங்க. செல்சி கிட்ட இன்டர்நேஷ்னல் பிரேக் முன்னாடியும் தோத்தாங்க. ஓகே ஃபைன். ஸோ அவங்களோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்னு இருக்குது. இன்னொரு சைடில் யுனைடெட் வந்து ஓகே ஃபைன், லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிரேக் முன்னாடி ஒரு வின் பண்ணாங்க. சந்தர்லேண்ட் கிட்ட 2-0 ஒரு வின் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பிரெண்ட்ஃபோர்ட் கிட்ட அடி வாங்கணும் அவையில். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி செல்சியை போய் ஜெயித்தோம், ரெட் கார்டு வந்தது என்னென்னமோ. ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வின் லாஸ் அப்படின்ற மாதிரி போகுது. ஓகே, நம்ம ஹோமில் தொடர்ந்து 3 மேட்சாக அன்டிஃபீட்டடாக தான் இருக்கும். ஃபைன் ஓகே. அவையில் நம்ம ஃபார்ம் கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஆனால் இந்த மேட்ச்சில் டெஃபினட்டாக ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா நம்ம பாய்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் மேட்ச்க்கு அப்புறம் ஒரு பூஸ்டோட தான் வந்திருக்காங்க ஸ்குவாடுக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக இதுக்கப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமும் பார்த்துடலாம். இந்த மேட்ச்சுக்கு அஃபிஷியேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஆலிவர். தலைவன் வந்து நம்ம கடந்த 3 சீசன் எல்லா மேட்சுக்குமே வந்து மைக்கேல் ஆலிவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க லிவர்பூல் மான்செஸ்டர் யுனைடெட் மேட்ச்சுக்கு. போன சீசன்லேயுமே கூட ஒரு டேலோக்கு வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்து, செகண்ட் எல்லோ கொடுத்து ரெட் கார்டு கொடுப்பாரு. அது ஃபவுலே கிடையாது. ஓகே, என்னென்னமோ சொல்லிட்டு போகலாம். நிறைய பேர் ட்விட்டர்லேயுமே சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஆலிவரை வந்து ஸ்வாப் பண்ணணும், வேறு யாராவது ரெஃப்ரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா யுனைடெட் கூட எகெயின்ஸ்டாக ஆலிவர் இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து ஆலிவர் வந்து ஒரு மாதிரி லிவர்பூலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சைடில் ஒரு வேளை லிவர்பூல் ஸ்ட்ராட்டஜி ஆகுது, 3 மேட்சஸ் தோத்துட்டு இந்த மேட்ச் டெஃபினட்டாக வின் வேணும் அப்படின்னு பார்க்குறாங்களா, ஏதோ சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், அதெல்லாம் ஒரு சைடில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பாய்ஸ், நம்ம ஆலிவர் தான் அப்ரிஷியேட் பண்ண போகிறார் டெஃபினட்டாக. அதில் ஒரு சேஞ்சும் கிடையாது. இந்த மேட்சும் கரெக்டாக 9 o'clock ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுதான் சீனு. லைனப் பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எகெயின் யுனைடெட் வந்து 3-4-2-1 அவங்க ஃபார்மேஷன் ரூபன் அமரோன் கிட்ட சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அதில் நோ காம்ப்ரமைஸ். ஆனால் ஒரு சின்ன ஒரு டாக்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3-4-2-1 வந்து அட்டாக்ல 4-4-2 மாதிரி தான் விளையாடுறோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம எம்பூமோ செஸ்கோ 2 பேருமே ஸ்ட்ரைக் மாதிரி ஆயிடுறாங்க. மேசன் மவுண்ட் இப்போ புதுசாக வந்தது, இன்ஜுரிக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்தது, ஃபார்மும் சூப்பராக இருக்குது. நம்ம தலைமை எப்படி விளையாடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆடுறோம் ஒரு மாதிரி. ஸோ ரைட் சைடில் அம்மாது வந்து ஒரு மாதிரி ஆர்எம்ல ஆடுறோம். சிஎம்ஸ் ஓகே, ப்ரூனோ கெசமிரோ டெஃபினட்டாக அவங்க தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உகாட்டி டெஃபினட்டாக பண்ண மாட்டார். டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா டோகோ டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஒரு சைடில். அதே மாதிரி வந்து லமென்ஸ் ஓகே, கோல் கீப்பிங் லமென்ஸ் கன்ஃபார்மாக இருக்கான். டெபியூ மேட்ச் எகெயின்ஸ்ட் சந்தர்லேண்ட் அதுவும் சூப்பராக ஆடினார். ஓகே, அதை பற்றி வரலாம். அதே மாதிரி வந்து டிஃபென்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஞ்சஸும் இருக்காது. மார்டினஸ் இன்ஜுரி அந்த கன்சர்னும் பேசலாம்.
அதே மாதிரி வந்து டேலோ ஆடுவாரா இல்லையா அதுவுமே ஒரு டவுட்டாக இருக்குது. சந்தர்லாண்ட் மேட்ச்லேயும் கொஞ்சம் சொதப்பியிருக்கான் பையன். பரவாயில்ல, ஓகே பார்ப்போம். இதுதான் யுனைடெட் லைனப் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. குன்யா மேபி சப்லேருந்து வர சான்ஸ் இருக்குது. என்னோட ப்ரிடிக்ஷன் படி குன்யா ஸ்டார்ட் பண்ணுவாரா கேட்டிங்கன்னா ஆமரம் போக மாட்டார்னு நினைக்கிறேன் குன்யாவுக்கு. ஏன் அப்படின்னா மேசன் மவுண்ட் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஒர்க் ரேட் இந்த சிஸ்டம் மேசன் மவுண்ட்டுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு. ஸோ மேசன் மவுண்ட் இன்ஜுரி இல்லைனா கன்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, அதில் டவுட்டே கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ லிவர்பூலோட லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 4-3-3 தான் விளையாடுறாங்க. ஸோ யூஸ்வலாகவே அவங்க 4-3 தான் விளையாடுறாங்க. இப்போ சலா எகெயின்ஸ்ட் யுனைடெட் பயங்கரமான ரெக்கார்ட் வச்சுருக்கான், டவுட்டே கிடையாது. 7-0 ஹியூமிலேஷன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கும் ஞாபகம் இருக்குது. ஓகே, இட் ஹேப்பன்ஸ். இந்த லாஸ்ட் 2 சீசனாக ட்ரா தான் வந்திருக்கு யுனைடெட் லிவர்பூல் மேட்ச்சில், அவேல. இந்த மேட்ச்சில் வந்து அந்த ஹியூமிலேஷனை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு செய்கை இருக்குது, அது மட்டும் நான் ஷுவராக சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து யார் அதில் வந்து ரைட்டில் சலா, லெஃப்டில் கேக் போட போகிறாரு, ஸ்ட்ரைக்கில் இசாக் ஆடுறாரு. இக்கிட்டக்கு இன்ஜுரி நினைக்கிறேன், ஆலிசனும் இன்ஜுரி நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேருமே ஸ்வாப் பண்ணிடுவாங்க. மெக்காலிஸ்டர் இன்டர்நேஷ்னலில் 2 கோல் வச்சுட்டு வந்துக்கிறாரு. ஸோ டெஃபினட்டாக அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். கிராவன் பேக் இருப்பாங்க. பிரிட்ஸ் எகெயின் அவரும் ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் நிறையவே இருக்குது. ரைட்டில் சபோஸ்லாயா இல்லை பிராட்லியா தெரியல, மேபி சபோஸ்லாயோட சான்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்னால. அவர் அதுலேயுமே இன்டர்நேஷ்னலில் ஹங்கரி போர்ச்சுகல் மேட்ச்லேயுமே வந்து பயங்கரமாக விளாட்னாங்க சபோஸ்லாயா டீம். ரொனால்டோ நம்ம ரெக்கார்டும் பிரேக் பண்ணார். ஓகே ஃபைன். ஸோ லெஃப்ட் சைடில் கர்கஸ் தான் ஆட போகிறாரு, அதுலேயுமே ஒரு சேஞ்சும் கிடையாது. கர்கஸ் பொறுத்த வரைக்கும் அட்டாக்ல நல்லாவே விளாட்ற மனுஷன், ஆனால் பையன் அட்டாக்ல ஆட விட மாட்டேன்றாங்க. டிஃபென்ஸ் பெருசாக வரல கர்கஸ்க்கு உண்மையாக சொல்ல போனாவும். குனாட்டே ஒரு சைடில் ஒரு நாக் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, தெரியல. சேம் கோஸ் வித் கிராவன்பெர்க் ஆல்சோ. ஆனால் 2 பேரும் விளையாட போகிறாங்க. அதே மாதிரி வேன் டைக் மஸ்டார்ட் ஆட போகிறார். ஸோ இதுதான் லிவர்பூலோட லைனை பொறுத்த வரைக்கும். கீ மேட்சப்ஸ் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம கர்கஸை வச்சு செய்யறதுக்கு தான் எப்பவும். அதே மாதிரி 50 இருக்காங்க ரைட் சைடில். ஸோ அவங்க கர்கஸுக்கு டெஃபினட்டாக ட்ரபுள் இருக்கும் இந்த மேட்ச்சில், எனக்கு அதில் டவுட்டே கிடையாது. அந்த சைடில் ஓப்பன் பண்ண சான்ஸ் நிறையவே இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா செஸ்கோ இருக்கான். ஸோ ஒரு 2-3 டெலிவரி கொடுத்து செஸ்கோ ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கான். ஆனால் கடைசியில் இன்டர்நேஷ்னல் பிரேக் வந்து சொதப்பிச்சு. பரவாயில்ல, 2 கோல் அடிச்சிருக்கான் ப்ரீமியர் லீக்கில். ஒன்று செல்சி கிட்ட, இன்னொன்று ரீசெண்டாக சந்தர்லாண்ட் கிட்ட. செல்சி கிட்ட அடிக்கல, சாரி மை பேட். அதுக்கப்புறம் பிரென்ட்ஃபோர்ட் கிட்ட அடிப்பார். ஓகே ஃபைன், பிரென்ட்ஃபோர்ட் கிட்டே அடிப்பார். அதே மாதிரி லாஸ்ட்டு சந்தர்லாண்ட் கூடயும் பேக் டு பேக் கோல்ஸ் அடிப்பார். இன்னொரு இந்த 3rd கோல் வருமா நம்ம சிஸ்கோக்கு? எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக வரும். ஏன்னா பையன் வந்து ஒரு கேமை பிடிச்சிட்டான். பேசிக்காக ஐடியா இருக்குது, ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸும் இருக்குது கேமில். ப்ரீமியர் லீக்கு கரெக்டாக செட்டான ஒரு ஆள் தான். டெஃபினட்டாக டைம் கொடுத்தீங்கன்னா சிஸ்கோ வில் டூ வண்டர்ஸ், அதில் எனக்கு கன்ஃபார்மாக நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிஸ்கோ இந்த மேட்ச் கோல் அடிப்பாரா இல்லையான்னு. ஓகே ஃபைன். ஸோ அதான் கீ மேட்சப்ஸ் பொறுத்த வரைக்கும் கெசமீரோ, ப்ரூனோ. ஸோ கெசமீரோ சொதப்பாமல் இருந்தால் டெஃபினட்டாக நம்மளுக்கு மிடில் பெட்டர் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரூனோ தலைமை அவன் வேலையை அவன் பார்த்துப்பான். அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும். டிஃபென்ஸ்லேயுமே அதே தான், கொஞ்சம் ஸ்லாப்பியாக இல்லாமல் இருந்தால் ஒரு பாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி டேக்கிள் எடுக்கணும். ஸோ அது எடுத்தாவே போதும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபுல் ஃபோர்ஸோட விளையாடினா செய்யலாம் லிவர்பூலை, அதில் 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு 12th மேன் ஆடியன்ஸ் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஆன்ஃபீல்டில் நடக்குது, எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது. ஆன்ஃபீல்டில் போய் வின் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அவங்க ஃபார்ம் ஒரு மேஜர் கன்சர்னிங்காக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க டெஃபினட்டாக 3 பாயிண்ட்ஸுக்கு வருவாங்க. ஆர்சனல் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு அதில் ஒரு இஷ்யூ வேறு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து இந்த மேட்ச் வந்து எக்கச்சக்க ப்ரெஷர் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். 3 பாயிண்ட்ஸை தாண்டி இது வந்து ஒரு பெரிய மேட்ச். பேசிக்காக இந்த மேட்ச்சில் தான் எக்கச்சக்க லெஜண்ட்ஸ் பிறந்திருக்காங்க. ஒரு ஹிஸ்ட்ரிக்கு பேர் போன கேமு, இருக்கிறதுலே பெஸ்ட்டு ரைவல்ரி கேம் கம்ஸ் டு ப்ரீமியர் லீக். எக்கச்சக்கமாக வரலாறு சொல்லிகிட்டே போகலாம் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ லிவர்பூல் பொறுத்த வரைக்கும் கீ மேட்சப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் பிக் கேம் பிளேயர் சலா இருக்கார். சலா வந்து பிக் கேம்னா எப்படியோ ஏதோ பண்ணி ஒரு கோல் வந்துடும். ஸோ இந்த மேட்ச்லேயும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஃபென்ஸில் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பிக்கை இருக்குது. மெயினாக லெமன்ஸ் மேலே ஒரு பெட்டர் நம்பிக்கை இருக்குது எனக்கு, சீரியஸாக சொல்ல போனோம். ப்ரீவியஸ் கோல் கீப்பர் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் லெமன்ஸ் வந்து ஒரு ஐடியாவாக இருக்கார் கோல் கீப்பிங்கில். ஒரு கூல் கம்போஸ்ட் ஹெட்டாக இருக்கான்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு அதில் நம்மளுக்கு ஒரு நல்ல சைனிங் தான் சொல்லுவேன். லெமன்ஸ் வந்த வரைக்குமே நம்ம டெபியூ மேட்ச்லேயே சந்தர்லேண்ட் கிட்டேயே ஒரு 2-3 சேவ் சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. அது இல்லாமல் டிக்டேட்டும் கேமை நல்லாவே பண்ணுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டைம் கொடுத்தா லெமன்ஸ் வில் பி எ பிக் ஹிட் யுனைடெடுக்கு. யுனைடெட் கார்ட் செட் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. ஸோ கேசமீரோ மட்டும் ஒரு மாதிரி இருப்பார். எனக்கு தெரிஞ்சு சிஎம்ல கேசமீரோ ஹிட் ஆகிட்டேன்னா டெஃபினட்டாக நம்ம வின் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபோர்ஸ் சூப்பராகவே இருக்குது. மவுண்ட்டு, சிஸ்கோ, எம்பூமோ, இதில் சேஞ்சே கிடையாது. ஓகேவா? எல்பிஆர்பி எகெயின் டேலோவும் கொஞ்சம் மேன் டு வாட்ச் மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் சைடில் யார் இருப்பா அதுவும் பார்க்கணும். ஸோ அந்த சைடில் வந்து யார் இருப்பா? கேக்போ இருப்பார். ஓகே, கேக்போ நல்ல ஃபார்மில் இருக்காரு. அதுவுமே ஒரு வரிங் மூமெண்ட் தான். பட் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம தருணம். லிவர்பூல் வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரிடிக்ஷன் யுனைடெட் 2-0 வின் பண்ண போகிறாங்க. வேணா பாருங்கள். அதில் வந்து நம்ம தலைவன் செஸ்கோ கிட்டேருந்து ஒரு கோல் இருக்குது. அந்த ஏர் செலிப்ரேஷன் டெஃபினட்டாக பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே. அதே மாதிரி ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் கிட்டேருந்து இன்னொரு கோல் நம்ம கேப்டன் தலைவன் கிட்டேருந்து கன்ஃபார்மாக இருக்குது. இந்த மேட்ச்சை நம்ம கம்ஃபர்டபுளாக 2-0 வின் பண்ண போகிறோம். நீங்களுமே உங்களோட ஸ்கோர் ப்ரிடிக்ஷனை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் பெஸ்ட்டு கமெண்ட்டை ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ளோரி மேன் யுனைடெட்.